ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விடுகதை என்னென்னா, 3 தம்பிக்கு ஒரே தொப்பி. அது என்னன்ற ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோட எண்ட் வரைக்கும் போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் சாதம். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். இது நல்லாயிருக்கும், நீங்களும் பண்ணி பாருங்கள். அதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 4 வரமிளகா சேர்த்துக்கலாம். எங்கள் ஊரில் ரொம்ப சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது அது வறுத்துட்ட பிறகு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப கருகாமல் லைட்டாக ப்ரௌன் கலராக ஆன பிறகு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதில் 1 கப் துருவி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா இது ரொம்ப தீயாமல் ப்ரௌன் கலர் வந்த பிறகு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது 3ஐயும் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதே பேனில் இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு அது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அதில் கட் பண்ணி வச்சுருந்த 3 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கண்ணாடி பதம் வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த பவுடர் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது எவ்வளோ சாதம் தேவையோ அவ்வளோ போட்டு நம்ம அதை கலந்து விட்டுக்கலாம் நல்லா. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. இப்போ அது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது விடுகதைக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நுங்கு. ஏன்னா அதில் 3 தம்பி இருக்கும், ஆனால் அது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ஒரே தொப்பி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையான தேங்காய் சாதம் ரெடி. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.